இப்ப நான் தூங்கல இந்த மாதிரி வேரியேஷன் வெரைட்டி எல்லாம் காமிச்சேன்ல, அந்த அளவுக்கு வெரைட்டி கூட செல்சி வந்து அட்டாக்ல காமிக்கல அப்படிங்கறதுதான் உண்மை. Emotional damage. என்ன கர்மண்டா இது, ஐயோ பார்க்கவே அருவருப்பா இருந்துச்சு. காலங்காத்தால் ஆர்சனல் தோத்தாங்க, ஓகே கொஞ்சம் ஒரு கேப் வந்து குறைக்கலாமே, 9ல இருந்து 6 பாயிண்ட்ஸ் குறைக்கலாமே, ஜெயிச்சா ஏதோ இதுக்கு டாப்ல இருந்து பாயிண்ட்ஸ் இதை கொஞ்சம் குறைக்கலாமே, கொஞ்சம் சிட்டிகிட்ட இருந்து ஆஸ்டன் வில்லாட்ட இருந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் போட்டி இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு கேன கூதி, வேற எதுவும் இல்லை. ஐ மீன் லைக் இன்னும் எலவுடா இது, இன்னும் லைக் ஒரு சண்டே டர்ஃப்க்கு காலங்கத்தால 11 பேர் வந்து ரேண்டமா கூப்பிட்டு வச்சு இது பண்ணுவோம்ல, மச்சா வாரி நீ மச்சா வாரியா, ஓகே நீ வந்து டிஃபென்ஸ் ஆடு மச்சா, நீ வந்து கோல் கீப்பர் மச்சா, நீ வந்து ஸ்ட்ரைக்கர் ஆடு, அவங்க கூட நான் தரதைங்களோட பெட்டரா வருவானுங்க. அதான் உண்மை. ஏன்னா வந்து லைன் அப்ப பார்த்து I was like okay, பாமர் ஸ்டார்டிங், மிட்ஃபீல்ட் கொஞ்சம் அப்படி இப்படி, பிகாஸ் ஜேம்ஸ் அண்ட் என்சோ லைக் ஈஸியா பீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அட்டாக்ல கர்னாச்சோ எல்லாரும் இருந்தாங்க. யூ லைக் ஓகே, டிஃபென்ஸ்ல ஃபஃபானா சலோபா, யூ லைக் ஓகே திஸ் டீம் வந்து போல்மத் அடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனா நான் வந்து என்னத்த சொல்றது, லைக் வந்து கேம் ஃபுல்லாவே வந்து நம்ம இந்த 1 பாயிண்டே வந்து ஐ வுட் சே இஸ் நாட் டிசர்வ்ட், அன்டிசர்வ்ட் 1 பாயிண்ட். we should have got there with nothing. we did not, ஒரு பாயிண்ட் கூட டிசர்வ் பண்ண தகுதி இல்லாத டீம் இது. அதான் உண்மை. டிசர்வ் எனிதிங் ஃப்ரம் திஸ் கேம், ஒண்ணுமே பண்ணல நம்ம. லைக் வந்து பிளேயர்ஸ் அவ்வளவு டிஸ்டேஞ்சரா இருக்கானுங்க, ஒருத்தருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கானுங்க. எனக்கு என்னன்னா இந்த 3 நாள் ஏதோ ட்ரைனிங் செஷன் எடுத்தாங்களான்னு டவுட்டா இருக்கு. ஏன்னா பிளேயர்ஸ் வந்து ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாழ்க்கையில பாக்குற மாதிரி ஆடுறானுங்க. பாஸ் சரியா போல, வெயிட் ஆஃப் பாசிங்கும் இல்ல, ஒரு மொமெண்டம் இல்ல, ஒரு பாசிங் மூவ் இல்ல, ஒரு அட்டாக் வந்து எதுவுமே இல்ல. பிளேயர்ஸ் அங்கங்க சம்மந்தமே இல்லாம இருக்கானுங்க. எங்க ஏது என்ன பிளேயர் என்ன இங்க போனோம், என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், எங்க ரிகவர் பண்ணணும், எங்க செகண்ட் பால் பண்ணணும், எங்க ட்ரிவல் பண்ணணும், ஒண்ணுமே இல்லை இந்த டீம் 10. அதாவது இந்த 90 நிமிஷம் வேஸ்ட். சாட்டர்டே காலங்கத்தால இருந்துச்சு, ஓகே ஒரு அட்லீஸ்ட் செல்சி ஜெயிச்சா கொஞ்சம் வீக்கெண்ட் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாமே, அடுத்த அட்லாண்டா கேம் வந்து பார்க்கலாமேன்னு ஒரு இது ஆசைப்பட்டேன். மயிரா போச்சு. அதாவது பார்சலோனாட்டையும் ஆர்சனல்ட்ட பண்ண அந்த ஹாஃப் டீசன்ட் நல்ல ஜாபியும் பாலா போயிடுச்சு. லீட்ஸ் அவே போர்ன்மட் அவேட்ட ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்கோம். திரும்ப ஒன்று சொல்றேன், கேஸ் உங்களுக்கு புரியவில்லை என்றால், லீட்ஸ் அவே அண்ட் போர்ன்மத் அவே we have only taken 1 point. And அந்த 1 point we don't deserve. We should have actually taken 0 points. ஏன்னா அவ்வளவு கேவலமா ஆடணும். லைக் வந்து லீட்ஸ் பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணச்சு அது பெட்டரா இருந்துச்சா? ஐ மீன் 0.5 is better than 0. அது சொல்லாமா? ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. மீன் வழக்கம் போல ஸ்லோ ஸ்டார்ட், ஆடி செஞ்சு ஸ்டார்ட் பண்ணோம். போர்ன்மத் ஸ்கோர் அர்லி, ஆனா நல்ல வேலை ஆஃப் சைடு, மார்க் ஆஃப் சைடா இருந்துச்சு. பட் வழக்கம் போல செல்சி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தூங்கிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 0 shots on target. And in fact Sanchez எல்லாம் we could have actually got 1 or 2 down. அந்த அளவுக்கு கேவலமா ஆடணும். அந்த அளவுக்கு கேவலமா இருந்துச்சு அட்டாக். டிஃபென்ஸ் வாஸ் ஓகே, அப்படி இப்படி இருந்துச்சு. மிட்ஃபீல்ட் வாஸ் நான் எக்ஸிஸ்டன்ட் while defending. பட் அதான் லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே இல்ல, செகண்ட் ஹாஃப்லயும் ஒண்ணுமே இல்ல. செகண்ட் ஹாஃப் ஓகே, ஏதோ அங்கங்க we had spells. மேபி ஒரு 10 நிமிஷம் ஆடிப்போம். லைக் 46 மினிட்டுக்கும் லைக் 50 something மினிட்டுக்கும் இந்த 5-6 minutes பீரியட்ல we had like 3 shots on target. அப்போ லைக் ஓகே மேபி கொஞ்சம் பெட்டரா ஆரம்பிப்போன்னு. பட் வந்து it only got worse. எனக்கு அந்த சப்ஸும் புரியல. லைக் எஸ்டவா வந்து 76 மினிட்ல வரா, யூ டேக் ஆஃப் பாமர், டிலாப் வந்து ஆஃப்கோர்ஸ் வெண்ட் ஆஃப் இன்ஜர், ஹோப்ஃபுல்லி நத்திங் சீரியஸ் வித் ஷோல்டர். கியோ வந்தான், கியோ ஏதோ டீசெண்டா பண்ணா. என்சோ பெரிய புடிங்கி மாதிரி நான் தான் பிளேயரு, எனக்கு சுத்தி எவனுமே வேணாம், நானே வந்து ஆடுவேன், நானே கோல் டிப்பெண்ட் பெரிய மயிறு புடிங்காட்டம் ஆடினாங்க என்சோ ஃபெர்னாண்டஸ். 1 நம்பர் செல்ஃபிஷ் புண்டை. கர்னாச்சோ ட்ரைட், தட்ஸ் அபவுட் இட். ஜோ பெட்ரோ வந்தானா அதுவே டவுட்டா இருக்கு, ஏன்னா அவ்வளவு கேவலமா என்ன. ரீஸ் ஜேம்ஸ் ட்ரைட், தட்ஸ் அபவுட் இட். ஒருத்தன் தான் ஏதோ ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு, ஒன் ஆஃப் த 2 or 3 players. குக்ரல்லா ஓகே, Gusto offer nothing in attack. Fofana கொஞ்சம் shaky moments, but overall okay. Trevor Chalobah decent game.
நாங்க ரொம்ப கடுப்பாக்கி இந்த மாதிரிலாம் பாக்குறதுக்கு லைக் சத்தியமா சொல்றேன் லைக் ஐ டோன்ட் நோ வாட் தேர் திங் என்ன யோசிக்கிறாங்க என்ன பண்றாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு லைக் வந்து எனக்கு ஓகே லைக் சரி ஓகே அந்த லீட்ஸ் மாதிரி கேவலமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் போன் மத்தவே மஸ்ட் வின் கேம் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு கன்சிஸ்டன்சி ஸ்ட்ரீக் வின்னிங் ஸ்ட்ரீக் ஒரு வின்னிங் மொமெண்டம் ஏதாச்சும் ஒண்ணு ஆரம்பிக்கிறோம்னா கூட இங்க இந்த கேம் வின் பண்ணிட்டு தான் போச்சு அதனால பண்ண முடியாம போயிட்டாங்க நான் தருதலைங்க சாட்டர்டே காத்தால நாசமா போச்சு பேசாம தூங்கிக்கலாம் நான் எக்ஸ்ட்ரா ஒரு சாட்டர்டே மார்னிங் தானே இன்னும் ஒரு 2 மணி நேரம் தூக்கம் போட்டுருக்கலாம் இந்த 2 மணி நேரம் அப்படியே பாலா போயிடுச்சு வேஸ்டா போயிடுச்சு எனக்கு அட்லீஸ்ட் ஒன்று பேன் கேக்ஸா நான் சமைச்சு சாப்பிட்டேன் நானே மேபி தட் வாஸ் த பெட்டர் தன் திஸ் அண்ட் அதான் லைக் இந்த சண்டே லீக் டர்ஃப் ஃபுட்பால காலங்கத்தால ஆடுறத வர கேவலமாட்டானுங்க ஒரு பிளேயர் பொசிஷன் இல்ல ஒரு பிளேயர் சென்ஸ் இல்ல ஒரு கேம் சென்ஸ் இல்ல பொசிஷனிங் சென்ஸ் இல்ல எந்த பிளேயர் இங்க இருக்கானே தெரியாது பிளேயர் அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா we are still somehow fourth ஆனா நமக்கு கீழே இருக்க டீம்ஸ் தான் நமக்கு நம்மளோட ரொம்ப பக்கத்துல இருக்கானுங்க லைக் வந்து எவர்டன் ஐ திங்க் தேர் 1 பாயிண்ட் எவர்டன் ஒரு 1 பாயிண்ட் பிஹைண்ட் அஸ் கிறிஸ்டல் பேலஸ் வந்து கிறிஸ்டல் பேலஸ் ஜெயிச்சா நமக்கு ஒன்றும் மேல போயிடுவானுங்க கிறிஸ்டல் பேலஸ் யார் ஆடுறானுங்க நாளைக்கு ஃபுல்லா மெவே ஆடுறானுங்க ஸோ கிறிஸ்டல் பேலஸ் ஜெயிச்சானா நாளைக்கு நம்மளோட மேல போயிடுவானுங்க பிரைட்டன் ஜெயிச்சா they'll be on same points of us யுனைடெட் ஜெயிச்சா சேம் பாயிண்ட்ஸ் ஆஃப் us லிவர்பூல் ஜெயிச்சா நம்மளோட சேம் பாயிண்ட்ஸ் இருப்பானுங்க சோ அந்த டேபிள்ல இருந்து கொஞ்சம் மேல கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு ஜெயிச்சா நல்லா இருந்திருக்கும் நான் நினைச்சேன் பட் இவனுங்க அப்படி இல்ல நான் வந்து இந்த மாதிரி தான் கேவலமா மயிறு மாதிரி தான் ஆடுவேன்னு முடிவு பண்ணிட்டானுங்க சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல என்னத்த சொல்றது அதுமே லைக் ஓகே மிட் வீக்ல அட்லாண்டா சாம்பியன்ஸ் லீக் கேம் அது ஒரு மஸ்ட் வின்னு மேபி அதுல பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவோம் மேபி அதுவும் எனக்கு தெரியாது ஏன்னா செல்சி டீம் என்னால கிடைச்சிக்கவே முடியல என்ன எந்த நாளைக்கு எந்த செல்சி டீம் டர்ன் அப் எனக்கே தெரியாது ஸோ மேபி மைட் டர்ன் அப் அட்லாண்டால நல்லதோ கெட்டதோ அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெட்னஸ்டே அன்னைக்கு ஸோ வாட் எவர் இட் இஸ் அதுவும் மஸ்ட் இன் இஃப் யூ ஹேவ் டு கெட் இன் டாப் 8 பட் இஸ் வாட் இட் இஸ் அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு லைக் வந்து ஜெனரலா கோவப்படுறேன் இந்த மாதிரி லீஸ் போர்ட் மொத்தம்லாம் கேம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா பட் இப்போ எனக்கு வந்து பழகிடுச்சு அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா ஐ டோன்ட் நோ இது மேல என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்ப கண்டா இருக்குங்க வேஸ்ட்டுங்க குப்பை பர்ஃபார்மன்ஸுங்க ஒரு பாயிண்ட் கூட we don't deserve to take from this game வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நீங்க என்ன யோசிச்சிங்க போடுங்க அண்ட் இன்னொரு வீடியோ லைவ்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டேக் கேர் ஸ்டே சேஃப் எவ்ரிபடி